சிறகடிக்க ஆசை சீரியல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம சத்யா ரேகா இல்லைன்னா என் உயிரையே விட்டுருவேன்னு மொத்த குடும்பத்துக்கும் பிபி ஏத்தி வச்சாரு. இப்போ சிந்தாமணியோட சூழ்ச்சியால பொய்கேஸ்ல சிக்கி போலீஸ் கிட்ட செம்ம அடி வாங்கிட்டாரு. நம்ம முத்துவும் சும்மா இல்லாம லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சத்யாவை உசுப்பேத்தி விட்டாரு. உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தொழிலதிபர் மனோஜ், நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் தொழிலதிபர். மனோஜும் ரோகிணியும் விவாகரத்து வேணுமா வேண்டாமான்னு பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போகாத, போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கருத்துக்கிட்டு இருக்க. இப்ப வரைக்குமான எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். இந்த ரிவ்யூ ரொம்ப ஃபன்னாவும் கலகலப்பாவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பதான் முடியும் இந்த வீட்டு பிரச்சனை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு வழியா விட கிடைச்சிருச்சு. வில்லி சிந்தாமணி வச்ச சூழ்ச்சி வலையில சிக்கி வீட்டையே இழந்து ரோட்டுக்கு வந்த நம்ம அண்ணாமலை அங்கிளோடைய வீடு ஒரு வழியா கைக்கு வந்துருச்சு. நம்ம முத்து எப்படியோ பழைய கார்களை ரெடி பண்ணி அந்த கார்களை வச்சே லோன் போட்டு சிந்தாமணி வச்ச செக்க சல்லி சல்லியா நொறுக்கி காசை கட்டி வீட்டை மீட்டுட்டாரு. தங்கம்னாலும் தங்க சாதாரண தங்கம் இல்லைங்க, 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடையே தங்கம்னு சொல்ல வந்தங்க. குடும்பமே ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்து அதிரடியா ஒரு ஸ்பெஷல் பூஜையை பண்ணிருக்காங்க. அண்ணாமலைக்கு தன் புள்ள முத்து மேல அப்படி ஒரு பாசம், அதை எப்படி சொல்லலாம்னா இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறவாங்க. முத்துவையும் மீனாவையும் பூஜையில உட்கார வச்சு அவங்களுக்கு பயங்கர கௌரவம் பண்ணிருக்காரு. முத்து எவ்வளவு நல்லது பண்ணாலும் விஜயாவும் மனோஜும் அவரை மதிக்கிறது இல்ல. அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. வக்கீல் கொடுத்த வீட்டு பத்திரத்தை முத்து கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்க அவரோ இது உன்னுடைய உழைப்பு உன்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி முத்துவை பெருமைப்படுத்துறாரு. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வேலை பேசப்படாதா? ஆனா நம்ம முத்து இல்லப்பா இது உன் வீடு உன் கையில தான் இருக்கணும்னு எமோஷனல் ஆகி கண்ணீர் விடுறாரு. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது. சரி பூஜை நல்லபடியா முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படலாம்னா அங்கேதான் மனோஜ் என்ட்ரி கொடுக்கறாரு. பூஜையில எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்க மனோஜ் மட்டும் தனியா நிக்கிறாரு. நேரா விஜயா கிட்ட போய் புலம்புறாரு. எனக்கு விவாகரத்து கிடைக்கவே கிடைக்காது போலமா. நீங்க வேற ஷோரூம்க்கு வந்த ரோகிணிய சிசிடிவிய பார்த்து கண்டபடி திட்டிட்டீங்க. நீங்க போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டா அவ எனக்கு விவாகரத்து தந்துடுவாள்னு ஐடியா கொடுக்கறாரு. அருமையான ஐடியா வரட்டா. இதை கேட்டதான் நம்ம விஜயாவுக்கு கோவம் வந்துருது. ரோகிணிக்கு போன் போடுறான்னு சொல்றாங்க. மன்னிப்பு கேட்பாங்கன்னு பார்த்தா போன்ல மறுபடியும் ரோகிணிய ஏகத்துக்கு அசிங்கமா பேசி காரி துப்பி பயங்கரமா டேமேஜ் பண்றாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இதுக்கப்புறம் தான் கதையில ஒரு ட்விஸ்ட். ரோகிணி மனோஜ ஷோரூம்ல மீட் பண்ணி ஒரு பிசினஸ் நிகழ்ச்சி நடக்குது. அங்க வந்தா உனக்கு நல்லதுன்னு கூப்பிடுறாங்க. ஏண்டா போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. மனோஜும் கிளம்புறாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து அங்க வர்ற விஜயா, டே மனோஜ் சிறந்த தாய் மகன் போட்டி ஒண்ணு நடக்குது, அங்க போகலாம் வான்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. மனோஜும் அம்மாவோட பேச்ச தட்ட முடியாம போயிடுறாரு. அங்க போனா மனோஜுக்காக ரோகிணியும் அதே ஃபங்க்ஷன்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க விஜயாவையும் மனோஜையும் ஒன்னா பார்த்ததும் ரோகிணிக்கு அப்படியே ஷாக். அங்க நடந்த சிறந்த அம்மா மகனுக்கான போட்டியில கலந்துகிட்டு விஜயாவும் மனோஜும் பிரைஸ் வாங்குறாங்க. இத கூட்டத்துல உட்கார்ந்து பாக்குற ரோகிணிக்கு அப்படியே வயிறு எரியுது. பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அடுத்து சிறந்த கணவன் மனைவி போட்டிக்கான பெயரையும் வாசிக்கிறாங்க. அதுல மனோஜ் ரோகிணின்னு பெயரை சொன்னதும் விஜயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. கூட்டத்துல இருக்கிற ரோகிணிய பார்த்துட்டு விஜயாவுக்கு அப்படியே செம்ம காண்டு. அந்த சோம்லயே மனோஜ் தன்னோட வந்து கலந்துக்க சொல்லி ரோகிணி கேக்குறாங்க. விஜயா நடுவுல புகுந்து ரோகிணிய கண்டபடி திட்டி மனோஜ கையோட கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இன்னொரு பக்கமா தான் மீனா அம்மா வீட்டுல சத்யா காதல் விவகாரம் வெடிக்குது. ரேகா வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு சத்யா புலம்புறாரு. இந்த விஷயத்த சத்யா அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரேகா கிடைக்கலன்னா நான் உயிரையே விட்டுருவேன்னு சொல்றாரு. சொல்லாத வாயிலடி. இத கேட்டு அவங்க அம்மா சாக்காகி திட்டுறாங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் ரேகா வேண்டாம், அவங்க நம்ம குடும்பத்தையே காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. உடனே சத்யா இந்த மேட்டரை முத்து கிட்ட கொண்டு போறாரு. எப்படி எல்லாம் மேட்டரை ஒர்க் அவுட் ஆகலாம். முத்துவோ, டேய் காதல் ஒண்ணும் தப்பு இல்ல, ரேகா வீட்டுல பிரச்சனைனா நீ சும்மா இருக்க கூடாது, முதல்ல அவங்க அப்பா கிட்ட போய் பேசு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு கிரீன் சிக்னல் தர்றாரு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா.
சத்யாவும் நேரா ரேகா அப்பா கிட்ட போய் நாங்க காதலிக்கிறோம்னு சொல்லிடுறாரு. அவரோ ரொம்ப நல்லவர் போல நடிச்சு நீ சொன்னதை சொல்லிட்ட, நான் யோசிச்சு சொல்றேன்னு அனுப்பி வச்சிடறாரு. சத்யா போனதும் ரேகா அப்பா அவரோட ஒய்ஃபும் நம்ம வில்லியுமான சிந்தாமணி கிட்ட விஷயத்த சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றோம்னு நினைக்கிறேன். சத்யாவை காலி பண்ண ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. சிந்தாமணி கொடுத்த ஐடியா என்னன்னா, ஹைதராபாத்ல இருக்கிற ரேகாவை வரவழைச்சு போனை பிடுங்கிட்டு ரூம்ல பூட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் சத்யா தான் ரேகாவை கடத்திட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ரேகா அப்பாவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நம்ம சத்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சும்மா நைய படைக்கிறாங்க. சத்யாவுடைய அம்மாவும் அக்காவும் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னு கதறி அழுகுறாங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். ஆனா நம்ம மீனா சும்மா இருப்பாரா? ரேகா ஹைதராபாத்ல இருந்து வந்தது, சிந்தாமணி அவளை ரூம்ல பூட்டி வச்சிருக்கிறது, எல்லாத்தையும் அங்க வேலை செய்யற பொண்ணுகிட்ட பேசி இன்டைரக்டா விஷயத்த மோப்பம் பிடிக்கிறாங்க. பயங்கரமான ஆளா இருக்கே. முத்துவோடைய நண்பரான இன்கம் டாக்ஸ் ஆபீசர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ரேகாவை அவங்க வீட்டுல தான் அடைச்சு வச்சிருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மீனா உடனே போன் பண்ணி முத்துக்கிட்ட சொல்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் போலீஸார் சரமாரியா கேள்வி கேட்கிறாரு. மிரண்டு போன இன்ஸ்பெக்டர் ரேகா அப்பாவுக்கு போன் பண்ணி உங்க பொண்ணு உங்க வீட்டுல தான் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல சத்யாவை ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மாதிரி ஆளுங்களாலதான் பொதுமக்கள் சட்டம் சரியில்லை ஒழுங்கு சரியில்லைன்னு போலீஸ கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சத்யாவையும் ரேகாவையும் சேர்த்து வைக்க முத்துவும் மீனாவும் என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க? வீட்டுல அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ரேகாவை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்க? அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் சிந்தாமணியை எப்படி வச்சு செய்ய போறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.